தானாக சேர்ந்த கூட்டம் இது. புரியுதா உங்களுக்கு? தமிழக வெற்றி கழகம் வந்து இன்னைக்கு வந்து ஒரு சோசியல் இன்ஜினியரிங்கும் அடிமட்ட அளவுக்கு கிராமங்கள், மலை கிராமங்கள் வரைக்கும் போயிருக்குது. அதனால தான் நீங்கள் பயப்படுறீங்க. தண்ணி எல்லாத்துக்கும் வைக்கப்பட்டு, இன்னும் சொன்னால் பழச்சாறு எல்லாத்துக்கும் கொடுக்கப்பட்டு மிக பாதுகாப்போடு ஏற்பாடு பண்ணியிருந்தார். எதுக்காக வெயிலே கூட்டம் போடுறீங்க? எங்களுக்கு அனுமதி அப்போ தானே கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டிலேயே எல்லாரும் வாங்க வாங்கன்னு காசு கொடுத்து கூட்டு சேர்க்கிற ஒரு இடத்துல கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகளை தூக்கி கொண்டு வராதீர்கள், மாற்றுத்திறனாளிகள் வராதீர்கள், வயதானவர்கள் வராதுகள்னு சொல்கிற ஒரே கட்சி இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். தேநீர்களில் போய் தேநீர் குடிச்சிருக்கோம். அவங்க வந்து ஒரு மாற்று கட்சி சேர்ந்தவர்கள். அவங்க சொன்ன எங்கேருந்துப்பா இந்த விஜயை பார்க்க இவ்வளோ கூட்டம் வருது, எம்ஜிஆர் கூட்டம் இப்படி வரலப்பா அப்படின்னு அவங்க பேசிக்கிறாங்க. நம்ம மிகைப்படுத்தப்பட்ட சொல்ல. அப்புறம் நம்மளை பார்த்துட்டு டிவி கேட்கறது தெரிஞ்சு ரொம்ப இதுங்க இந்த இடத்தெல்லாம் பயங்கரமான கூட்டங்கன்னு சொல்கிறாங்க. இன்றைய நிலைமையில் மும்முனை போட்டி, 4 முனை போட்டி, 2 முனை போட்டி தான். ஆட்சியில் இருப்பவர்களா ஆட்சியை மாற்ற துடிக்கிற டிவிக்கேவா? அவங்க இவங்க 13 கட்சி கூட்டணி, அவங்க 8 கட்சி கூட்டணி, நாங்கள் மக்களோடு கூட்டணி. நீங்கள் வந்து திருவாரூர்லேருந்து வந்து நானும் விவசாயி தாங்கிறாரு ஐயா ஸ்டாலின் அவர்கள். விவசாயிக்கு வந்து விவசாய பொருட்களை பாதுகாப்பதற்கு ஒரு கிடங்கு கட்ட முடியல. எல்லா இடத்துலையும் நெல்லை வாங்கிட்டு போய் வச்சு மலையில் முளைச்சிடுது. அவனுக்கு திருப்பி காசு கொடுக்க முடியல. கரும்பு விவசாய ஊழியர்களுக்கு இன்ன வரைக்கும் கரும்புக்கான உரிய விலையை தர முடியாத இருக்குது. அப்போ எப்படி அவன் அந்த வேளாண்மையில் ஈடுபடுவாங்க? விஜயே வந்து 30% வாக்கு வங்கி வந்து தாவேக்காக்கு இருக்குன்னு சொல்றாருன்னா எதன் அடிப்படையில் சொல்றாரு? 30 விழுக்காடுங்கிறது நான் இதுவே குறைவுன்னு நினைக்கிறேன். ஆட்சி பிடிக்கிற அளவிற்கு 40-45 விழுக்காடு சாதாரணமாக. இன்னும் தேர்தல் நெருங்க கட்டாயமாக தனித்து ஆட்சியை வந்து நம்ம பிடிக்கிற அளவுக்கு 234 வெல்லுங்கிறது நம்ம எதுவும் மிகைப்படுத்திப்பட்டு சொல்லலை. மக்களுடைய உணர்வு அதிகமாக இருக்குது. புதுமுக வாக்காளர்கள் கிட்டத்தட்ட 26 லட்சம் பேர் இருக்காங்க. அத்தனை பேரும் வந்து சிந்தாமல் சிதறாமல் தமிழக வெற்றி கழகம் தான் போவாங்க. இளைஞருடைய வாக்கு 1,31,00,000 மேற்பட்ட வாக்கு இளைஞர்களுடைய வாக்கு இருக்குது. கட்டாயமாக அது வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் வரும். இன்க்ளூசிவ் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணலில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க தாவேக்காவை சேர்ந்த திரு ஜெகதீச பாண்டியன் அவர்கள். நிறைய கேள்விகள் கேட்க போகிறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் கிரவுண்ட் லெவல் ஒர்க் அப்படிங்கிறது தாவேக்கா சார்பில் எந்த அளவுக்கு இருக்குது? அது ஒன்றும் விஜய் வந்து ஒரு கூட்டத்தில் பேசுகிறாருன்னா, இப்போ சேலமில் பேசுகிறாருன்னா அதுக்கப்புறம் வந்து அவர் பேசுகிற அன்னைக்கு மட்டும்தான் வந்து பெரிய பேசு பொருளாகுது. அன்னைக்கு தான் தாவேக்கா வெளியில் தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்தா ஆஃப் ஆயிடுறாங்க அப்படின்னு அதை யார் சொல்கிறா அப்படின்ட்டு சொல்லப்படுது. நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும். வெறும் 3 ஆண்டுகளான கட்சியை பார்த்து அப்புறம் எதுக்கு திமுக பயப்படுது, அதிமுக பயப்படுது, ஒரே பேசு பொருளாக இருக்குங்க. நீங்கள் சேலத்தில் ஒரு மாநாடு நடந்தது. அங்கே 5 மாவட்ட செயலாளர்களை போடுங்க, 11 தொகுதியில். அங்கே வந்து பார்த்திபன் ஒருத்தர் தான் ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளராக முதல்ல இருந்தார். நான் போய் பேசிகிட்டு இருக்கும்போது நான் என்ன எப்படி தொகுதி என்னன்னு கேட்டால், 11 தொகுதியில் இது வரைக்கும் இருக்கிற அத்தனை பூத்துகள்லேயும் 10க்கு மேற்பட்டவர்களே அவங்க போட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா நானே ஏற்கனவே கள்ளக்குறிச்சி பாராளுமன்றத்தில் நின்று 6 தொகுதி அட்டன் பண்ணோம். பூத்துக்கு ஆள் போடுறது எவ்வளவு சிரமம்னு எனக்கு தெரியும். இன்றைக்கு தமிழ்நாட்டில் அனைத்து இந்திய அண்ணா திமுக, அதுக்கப்புறம் திமுக தான் போடுற அளவில் பூத்து எல்லா பூத்துக்கும் ஆட் போடுகிற நிலைமையில் இருக்குது. இன்றைக்கி அதையெல்லாம் உடைச்சி கிரவுண்ட் லெவலில் இல்லைன்னா இது வரைக்கும் 3,48,200 பேருக்கு மேலே பொறுப்பு மட்டும் போட்டிருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அறிவிக்கும் போது விண்ணப்ப மனு மட்டும் 1 மணி நேரத்தில் பலாயிரம் விண்ணப்ப மனுக்கள் போட்டப்பட்டிருக்கு. கிரவுண்ட் லெவலில் இல்லைன்னா எப்படி இதெல்லாம் சாத்தியமாக இருக்குன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி கிட்டத்தட்ட 70,000க்கு மேற்பட்ட பூத்துகளில் ஒவ்வொரு பூத்துக்கும் 10க்கு மேற்பட்ட ஆள்களை போட்டு வச்சுருக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, மணப்பாறையில் ஒரு இடத்துல போய் நான் பேசும்போது எவ்வளோப்பா இங்கே உறுப்பினர்னு கேட்டேன். 42,000 உறுப்பினர்களை பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. இங்கே மற்ற கட்சி மாதிரி அண்ணன், சித்தப்பன், பெரியப்பா, மாமன், என் பிள்ளைங்கள்லாம் எழுத முடியாது. உங்களுடைய வாக்காளர் அடையாள சீட்டினுடைய எண்ணு கொடுக்கப்பட்டு நீங்கள் கொடுக்குற அலைபேசி எண்ணுக்கு, செல்ஃபோனுக்கு ஓடிபி கடவு சொல் போன பார்த்து தான் நீங்கள் பதிவே பண்ண முடியும். அப்போ எப்படி கிரவுண்டில் அடித்தட்டு மக்களிடம் போய் நீங்கள் சேராமல் எப்படி இவ்வளோ பெரிய உறுப்பினர்களை சேர்க்க முடியும்? அன்றைக்கி எங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் கூட்டத்தில் பேசும்போது 1,40,00,000 மேற்பட்ட உறுப்பினர்களை நாங்கள் சேர்த்திருக்கோம் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். தானாக சேர்ந்த கூட்டம் இது. புரியுதா உங்களுக்கு? தமிழக வெற்றி கழகம் வந்து இன்றைக்கி வந்து ஒரு சோசியல் இன்ஜினியரிங்கும் அடிமட்ட அளவுக்கு கிராமங்கள், மலை கிராமங்கள் வரைக்கும் போயிருக்குது. அதனால தான் நீங்கள் பயப்படுறீங்க. கட்டமைப்பு இல்லைன்றீங்க, கொள்கை இல்லைன்றீங்க, அரசியல் தெரியாதுங்கிறீங்க. இதெல்லாம் அரசியல் இல்லையா இன்றைக்கி? ஏன்னா எல்லா கட்சிகளும் பார்த்து பயப்படுற இடத்தில் தான் தமிழக வெற்றி கழகம் இருக்குது. என்ன அரசியல் இருக்குதுன்னு ஏற்கனவே நம்ம சொன்னோம். நம்ம கட்சியினுடைய கொள்கையை சொன்னோம், கோட்பாடை சொன்னோம். நீங்களாம் வந்து வெறும் 3 ஆண்டுகள் அடி எடுத்து வைத்திருக்க ஒரு இதை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்கன்னா, கட்டமைப்பு இல்லாத எத்தனை லட்சம் பொறுப்பு போட முடியும்? இவ்வளோ பேரை நம்ம 70,000 பூத்துகளுக்கும் போட முடியும்?
எஸ்ஐஆருக்கு அப்புறமே அதிகபட்சமான உறுப்பினர்களை சேர்த்து எல்லா இடத்துலையும் வந்து கட்சி வேராக போய் அங்கே சேர்ந்துருக்குது. அதனால் கட்டமைப்பு வலுவாக இருக்குது. எங்களுடைய கொள்கைக்கு கோட்பாடு, எங்களுடைய அரசியலுடைய பயணம் எல்லாம் தெளிவாக இருக்குது. வேலூரில் பொதுக்கூட்டம்னா இப்போ ஏற்கனவே வந்து சேலமில் நடந்தது நிர்வாகிகள் கூட்டம் தான். அதிலே வந்து ஒரு உயிரிழப்பு அப்படின்னோடனே அப்போ டிவிகே கூட்டமாக உடனே வந்து உயிரிழப்பு வரும் அப்படிங்கிற மாதிரி அந்த அப்படி ஒரு நரேட்டிவ் வந்து இங்கே இருக்குது. இவங்க திட்டமிட்டு தளபதியினுடைய பயணத்தை தடை செய்யப்பட வேண்டும் என்று இது திட்டமிட்டு பரப்பப்படுகிறது. அங்கே வந்த தம்பி சேலத்தில் நிர்வாகிகள் மட்டும்தான். அதுக்கே நாங்கள் வந்து உள்ளே நுழையிறதுக்கான நுழைவு சீட்டு கொடுத்து தான் உள்ளே விடுறோம். அந்த தம்பிக்கு நுழைவு சீட்டே இல்லை. அவர் எப்படி உள்ளே வந்தார்? இதெல்லாம் நம்ம பேசணும்னு வச்சிங்களேன், அது வேறு மாதிரியான விவகாரத்தை கொண்டு அவர் ஏற்கனவே உடல்நிலை சரியில்லாத இருக்கார். எந்த முறையும் இல்லாத அளவுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதை கடைபிடித்து கொண்டே கற்றுக்கொண்டே கடைபிடித்து கொண்டு அதில் கிட்டத்தட்ட நீங்கள் அங்கே இருக்கிற கட்டாயமாக நீங்கள் அங்கே வந்து அத்தனை பேருக்கும் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அனுமதி நேரம் 12 to 3. அவங்க ஒதுக்குற நேரம் தான். 51 கண்டிஷனை போடுறீங்க. அதுவும் கொண்டு வந்து இரவு மறுநாள் காலையில் கூட்டம்னா இரவு கொண்டு வந்து கொடுக்குறீங்க. 10 மணிக்கு கொடுக்கக்கூடிய இதை நாங்கள் உங்களிடம் கொடுத்து பெற்றுக்கொண்டோம்னு அந்த தட்டச்சில் 10 மணின்னு இருக்குது. ஆனால் 12:15 கொண்டு வரீங்க. தண்ணி எல்லாத்துக்கும் வைக்கப்பட்டு, இன்னும் சொன்னால் பழச்சாறு எல்லாத்துக்கும் கொடுக்கப்பட்டு மிக பாதுகாப்போடு ஏற்பாடு பண்ணியிருந்தார் தலைவர், எங்களுடைய பொதுச் செயலாளர் வழிகாட்டி பார்த்திபன். வெயிலே கூட்டம் போடுறீங்க அப்படிங்க. எங்களுக்கு அனுமதி அப்போ தான் கொடுக்குறாங்க. உங்களுக்கு கேட்டால் அனுமதி அப்போ தான் கொடுக்குறாங்கங்கிறீங்க. அவங்கள கேட்டால் இந்த அரசு அந்த டைம்ல நான் சொல்கிறேன், நான் என்ன கேட்குறேன், எங்களுக்கு 5000 பேர் கூடுவதற்கு அனுமதி கொடுக்குறீங்களே. திராவிட முன்னேற்ற கழகம் காஞ்சிபுரத்தினுடைய வாக்கு முகவர்கள் கூட்டம் 25,000-30,000 கூப்பிட்றதுக்கு எப்படி நீங்கள் அனுமதி கொடுக்குறீங்க? அதுக்கெலாம் அந்த இது பயன்படாதா? உங்களுக்கு வழிகாட்டுதல் இது உங்களுக்கு பயன்படாதா? எப்படி அவங்களுக்கு மட்டும் கொடுக்குறீங்க? அப்போ எங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து உயிரிழப்பு ஏற்படுதுன்னா, ஏற்கனவே ஒருவர் அவர் வந்து சிராஜின்னு அவர் பேர், அதை கூட எங்களுக்கு அங்கே இருக்கிற நாங்கள் வந்து அவ்வளவு தீயணைப்பு வண்டியை வச்சுருந்தோம், மருத்துவர் குழு இருந்தது, வாகனம் ஆம்புலன்ஸ் வாகனம் இருந்தது. அதனால் உடனே எந்த அனுமதி சீட்டும் அவர் இல்லாத, காவல்துறையின் ஒத்துழைப்பு இல்லாத அவர் எப்படி உள்ளே போயிருப்பார்? அவங்க வீட்டில் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு வேற சொல்கிறாங்க. அப்படி இருந்து நம்ம தூக்கிட்டு போய் அங்கே இருக்கிற உறவுகள் தூக்கிட்டு போய் அவரை காப்பாற்றுறதுக்கான முயற்சி பண்ணிருக்காங்க. அங்கே போனது மருத்துவமனையினுடைய ஆம்புலன்ஸ் இல்லை, எங்களுடைய அங்கே இருந்திருந்த ஆம்புலன்ஸ் அங்கே மருத்துவ குழு தான் கூட்டு போகுது. ஏற்கனவே அவருக்கு உடல்நிலை சரியில்லை இருக்கிறது, அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்கிறது. நாம் இதில் பல முறை சொல்கிறோம். நீங்கள் பாருங்கள், தமிழ்நாட்டிலேயே எல்லாரும் வாங்கன்னு காசு கொடுத்து கூட்டு சேர்க்குற ஒரு இடத்துல கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகளை தூக்கி கொண்டு வராதீர்கள், மாற்றுத்திறனாளிகள் வராதீர்கள், வயதானவர்கள் வராதீர்கள்னு சொல்கிற ஒரே கட்சி இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். அது ஓட்ஸாக எப்படி எதிரொலிக்குங்கிறது தான் கேள்வி. ஏன்னா அங்கே இருக்கிற எமோஷனில் பார்த்து, அந்த உணர்ச்சியினுடைய வெளிப்பாடை பார்த்து தான் நீங்கள் வாக்காத முடியும். இப்போ எல்லா கட்சிக்கும் இதுவரை கூட்டம் வருதுன்னா கூட்டுறாங்க. ஐயா எடப்பாடியாரோட கூட்டத்தை இப்போ கூட்டம் வருதுன்னா, இப்போ சேலம்ல விஜய் அவர்கள் வராங்க, கூட்டம் கூடுதுன்னா விஜய் அவர்களை ஒரு முறையாவது பார்த்துடணுங்கிற ஆர்வம் கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும். அதே இடத்துல 2வது முறையாக போகும்போது, 3வது முறையாக போகும்போது அவ்வளோ கூட்டம் வர்றதுக்கு இன்னும் அதிகமாக வரும். எங்களுடைய கொள்கையும் எங்களுடைய வேலையும் கொண்டு போய் சேர்க்கிற போது இவ்வளவு திட்டங்களை வைத்திருக்கிறவர்கள் ஒரு தலைவரை பார்க்கலாம், கூட்டம் இன்னும் அதிகமாக தான் வரும். நீங்கள் அவர் விமான நிலையத்திலேருந்து வராருங்க, 1 மணி நேரத்துக்கு மேலே மக்கள் தன்னெழுச்சியாக, கட்சியினுடைய நீங்கள் நிர்வாகிகள்லாம் பார்க்காதீங்க, மக்கள் தன்னெழுச்சியாக போய் சூழ்ந்துக்கிறாங்க. அவ்வளவு காவல்துறை போட்டு கூட கட்டுப்படுத்த முடியாத மக்கள் எழுச்சியாக இருக்குது. நாங்கள் அன்றைக்கி மாலை முடிச்சுட்டு ஒரு தேநீர்களில் போய் தேநீர் குடிச்சிருந்தோம். அவங்க வந்து ஒரு மாற்றுக் கட்சி சேர்ந்தவர்கள். அவர்கள் சொன்னால், எங்கேருந்துப்பா இந்த விஜயை பார்க்க இவ்வளோ கூட்டம் வருது, எம்ஜிஆர் கூட்டம் இப்படி வரலப்பா அப்படின்னு அவங்க பேசிக்கிறாங்க. நம்ம மிகைப்படுத்தப்பட்ட சொல்ல. அப்புறம் நம்மளை பார்த்துட்டு டிவி கேட்கன்னு தெரிஞ்சு ரொம்ப இதுங்க இந்த இடத்துலலாம் பயங்கரமான கூட்டங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி மக்கள் திரண்டு வர ஆரம்பித்தாங்கன்னா மாற்றத்தை மக்கள் விரும்பி விட்டார்கள். இவர்களை தொடர்ந்து இவர்கள் மாறி மாறி பாண்டு இந்த ஆட்சி பார்த்து, சரி எந்த ஒரு அலிகேஷனும் இல்லாமல், தவறுகளும் இல்லாமல் ஒரு மாற்றத்தை விரும்புகிற ஒரு இளைஞர் பட்டாளம் பெருவாரியாக இருக்கிற தமிழக வெற்றி கழகம் வந்தால் கட்டாயமாக இந்த ஒரு நல்லாட்சி கொடுக்குன்னு மக்கள் நம்புகிறாங்க. அதை வந்து ஜீரணிச்சிக்க முடியாததான் அவர் மேலே சொல்கிறது. சொல்லுவதற்கு என்ன இருக்குது? முதல்ல அவர் என்ன இவங்க மாதிரி மாறி மாறி ஆண்டிருக்காரா? சொல்லுங்க, என்ன காரணம் இருக்கும்? எதுவுமே இல்லையே. அப்ப பயத்தினுடைய காரணமாக விஜய் அவர்கள் சொல்ற மாதிரி ஸ்டாலின் வர்சஸ் விஜய் அப்படின்னா, ஸ்டாலின் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் தான் போட்டி அப்படின்னு விஜய் சொல்றாருன்னா, அப்ப இந்த கம்பேரிசன் வந்து அப்போ மக்கள் மத்தியில் அப்போ ஸ்டாலின் அவர்களை விரும்புகிறவர்களும் நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு தானே அர்த்தம். நீ நல்லா சொல்லு, டிவிகே வர்சஸ் டிஎம்கே தான் சொல்லிருப்பார். ஒரு தனிப்பட்ட மனிதரை அவர் சொல்லியிருக்க மாட்டார்.
டிவிக்கு இல்ல இங்க போட்டியே வந்து ஸ்டாலினா விஜய் ஆட்சிக்கு வரணுமாங்கிறது தான் இன்றைய நிலைமையில். நான் தான் சொன்னேன், மும்முனை போட்டி 4 முனை போட்டி, 2 முனை போட்டி தான். ஆட்சியில் இருப்பவர்களா ஆட்சியை மாற்ற துடிக்கிற டிவிக்கேவா? நீங்க அப்படி சொன்னாலும் என்டிஏ வலுவா ஒரு அலையன்ஸோட இருந்துட்டு தானே இருக்கிறாங்க. அவங்கள வந்து நீங்க களத்துல இல்லைன்னு சொன்னா கூட அவங்க களத்துல தான் இருக்கிறாங்க. அதாவது அது தேர்தல் தான் தீர்மானிக்கும் இல்லையா? இவங்க 13 கட்சி கூட்டணி, அவங்க 8 கட்சி கூட்டணி, நாங்கள் மக்களோடு கூட்டணி. அப்புறம் நீங்கள் இத்தனை கட்சி கூட்டணி வச்சுட்டு நீங்கள் கேட்கல எப்படி வாக்காமாருன்னு பெரும் கூட்டத்தை இவர்கள் கூட்டுக்கிறார்கள், காசு கொடுத்து கூட்டுக்கிறார்கள். ஏன்னா விளம்பரம் கொடுக்குறாங்க. தஞ்சாவூரில் நடந்த பெண்கள் பாதுகாப்பு மாநாடு, திராவிட முன்னேற்ற கழகம் நடத்திய மாநாட்டுக்கு 18 வயதிலிருந்து 30 வயதுக்குள் இருக்கிற பெண்கள் இந்த மாநாட்டுக்கு வரவும் கிளாம்பாக்கத்தில் பேருந்து இருக்கிறது, உங்களுக்கு ஒரு சேலையும் 500 ரூபாய் பணமும் தரணும்னு விளம்பரம் என்னட்டு இருக்குது. புரியுதுங்களா? அங்கே வந்து அவங்க பேசுகிறாங்க, ஒரு உணர்ச்சியே இல்லை இருக்காங்க. ஆனால் நீங்கள் டிவிக்கு கூட்டத்தில் பார்த்தீங்களா, அது கட்டாயமாக வந்தவர்கள் மட்டும் வாக்களிக்கக்கூட இல்லை, வராதவர்களுக்கும் வாக்களிக்கக்கூடிய வலிமையாக உள்ள ஒரு கட்சியாக தான் டிவிக்கே இருக்குது. அதனால் இந்த கூட்டம் நீங்கள் பார்க்குறதெல்லாம் வந்து ரொம்ப சாதாரண. நீங்கள் 11 தொகுதியை சேலத்தில் வச்சுட்டு வெறும் 5000 பேரை நீங்கள் கூடுனா, ஒரு தொகுதிக்கே 5000க்கு மேற்பட்ட கூடுகிற இளைஞர் கூட்டமும் வாக்காளர்களையும் வைத்திருக்கிற கட்சி தமிழக வெற்றி கழகம். அதனால தான் அவங்க பயப்படுது. கண்டிப்பாக அது வந்து வேலூரில் இதை விட அதிகமாக தான் வந்து மக்கள், ஏன்னா மக்கள் வந்து தேர்தல் நெருங்க மாற்றத்தை நோக்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் என்ன தான் நீங்கள் இந்த மாதிரியான இது பண்ணாலும் நடிப்புன்னு தெரியுது. நீங்கள் தொடர்ந்து 5 ஆண்டுகளுடைய இறுதியில் இந்த சலுகைகளை கொடுக்கிற போது அவங்க மக்கள் என்ன நினைப்பாங்க, பரவாயில்ல அது மக்களுடைய வரிப்பணம் தான். நீங்கள் சாதாரண நீங்கள் பார்த்தா ஓட்டுன்னு பார்த்தா அம்பானிக்கு ஒரு ஓட்டு, எனக்கும் ஒரு ஓட்டு தான். அவரும் ஜிஎஸ்டி 18 விழுக்காடு கட்டுறாரு, நானும் 18 விழுக்காடு கட்டுறேன். இல்லைங்களா? அந்தந்த நான் பயன்படுத்தக்கூடிய பொருளுக்கு அதில் வந்து வாராக்கடன் மூலமாக அவர்கள் பல லட்சம் கோடி அந்த அரசு தள்ளுபடி செய்கிறது. எங்களுக்கு வந்து பயிர் கடன்லாம் சாதாரண இது. ஏன்னா இந்த விவசாயி இல்லை என்றால் இந்த நாடே கிடையாது. அது வேளாண்மை என்பது லாபம் தரக்கூடிய ஒரு தொழிலில் வாழ்வில் முறையாகவே மாறிடுச்சு. நீங்கள் வந்து திருவாரூர்லேருந்து வந்து நானும் விவசாயி தாங்கிறாரு ஐயா ஸ்டாலின் அவர்கள். விவசாயிக்கு வந்து விவசாய பொருள்களை பாதுகாப்பதற்கு ஒரு கிடங்கு கட்ட முடியல, எல்லா இடத்துலையும் நெல்லை வாங்கிட்டு போய் வச்சு மழையில் முளைச்சிடுது, அவனுக்கு திருப்பி காசு கொடுக்க முடியல. கரும்பு விவசாய ஊழியர்களுக்கு இன்ன வரைக்கும் கரும்புக்கான உரிய விலையை தர முடியாத இருக்குது. அப்போ எப்படி அவன் அந்த வேளாண்மையில் ஈடுபடுவாங்க? 100 நாள் வேலை திட்டம், 125 நாள் வேலை திட்டமாக போய் விவசாயத்துக்கு உதவுற மாதிரி வச்சுருக்கீங்களா? நீங்கள் என்ன பண்ண திட்டமிட்டு நீங்கள் விவசாய வேலை கட்டாயமாக போகணும், போகும்போது இந்த பணமும் அந்த தொகையும் சேர்த்து வாங்கி கொடுத்தா பரவாயில்ல. அப்போ நீங்கள் என்ன மாதிரியான திட்டத்தை வகுக்கிறீங்க? இதெல்லாம் மாற்று திட்டம் வைத்திருக்கிற ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகம் வரக்கூடிய தேர்தலினுடைய வெற்றியின் மூலமாக நிரூபிக்கும். விஜயே வந்து 30% வாக்கு வங்கி வந்து தாவேக்காக்கு இருக்குன்னு சொல்கிறாருன்னா எதன் அடிப்படையில் சொல்கிறார்? நாங்கள் நடத்தலை கருத்து கணிப்பு, எதுவும் காசு கொடுத்து நடத்தலை. பார்க்குறீங்க பல்வேறு தொலைக்காட்சிகளில் நேர்மையான சில ஊடகங்கள்லாம் தெரிவிக்குது. மக்கள் நீங்கள் ஒரு வீட்டில் நீங்கள் புதுசாக பார்த்தீங்கன்னா, ஏன்னா 30 விழுக்காடுங்கிறது வந்து புதுசாகவே தமிழக வெற்றி கழகத்தில் பிறந்து வளர்ந்துடல. ஏற்கனவே இருக்கிற அதிமுக, திமுக, கம்யூனிஸ்ட்டு, காங்கிரஸ், பாரதிய ஜனதாவில் வீட்டில் இருப்ப பிள்ளைகள் கூட தமிழக வெற்றி கழகத்தில் தான் இருக்கிறாங்க. அப்போ 30 விழுக்காடுங்கிறது நான் இதுவே குறைவுன்னு நினைக்கிறேன். ஆட்சி பிடிக்கிற அளவிற்கு 40-45 விழுக்காடு சாதாரணமாக இன்னும் தேர்தல் நெருங்க கட்டாயமாக தனித்து ஆட்சியை வந்து நம்ம பிடிக்கிற அளவுக்கு 230 வெல்லுங்கிறது நம்ம எதுவும் மிகைப்படுத்திப்பட்டு சொல்லலை. மக்களுடைய உணர்வு அதிகமாக இருக்குது. இந்த 5 ஆண்டு காலமாக இந்த அரசு செய்த மக்கள் விரோத செயல்களை பார்த்து அவங்க முடிவு செஞ்சுட்டாங்க. அதான் புதுதாக ஒரு மாற்றத்தை விரும்புகிற ஒரு புது பிள்ளை வரான், நம்ம அவரை நீங்கள் எந்த தொலைக்காட்சி தவிரங்க, சமூக ஊடகங்களை தவிரங்க, கண்டிப்பாக நாங்கள் வாக்கு விஜய்க்கு தான் போடுவோம், தளபதிக்கு தான் போடுவோம், விஜய் தான் போகிறோன்னு சொல்கிறாங்களா. புதுமுக வாக்காளர்கள் கிட்டத்தட்ட 26 லட்சம் பேர் இருக்காங்க. அத்தனை பேரும் வந்து சிந்தாமல் சிதறாமல் தமிழக வெற்றி கழகம் தான் போவாங்க. இளைஞருடைய வாக்கு 1,31,00,000க்கு மேற்பட்ட வாக்கு இளைஞர்களுடைய வாக்கு இருக்குது. கட்டாயமாக அது வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் வரும். விஜய் வந்து மேன் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு வந்து டிவிகேக்காரர்கள் சொன்னால் கூட, ஆக்ஷன் அப்படிங்கும்போது அதாவது ஒரு போராட்டம் அப்படின்னாலும் சரி, அதாவது ஒரு களத்திலே ஒரு பிரச்சனைன்னு வந்தால் களத்தில் நின்று குரல் கொடுக்க மாட்டார் விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டாலின் போய் களத்திலே இறங்கி கம்பு சுற்றிட்டு இருக்காரா? இல்லை உதயநிதி போய் அவர் எந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கார் சொல்லுங்கள். இவர்கள் மூலமாக போராட்டம் தான் நடக்குது. பரந்தூர் விமான நிலையத்துக்கு தளபதி போனது அது போராட்டமாக இல்லையா? அவர் சார்பாக இருக்கிற துப்புரவு தொழிலாளர்கள் வந்து ஏன் அவங்களே வந்து தளபதி பார்க்குறாங்க, ஆதரவு கொடுங்க அப்படின்ட்டு. ஏன்னா அந்த கூட்டம் நடத்துகிற விஷயம் தளபதி அந்த இடத்துக்கு போனால் பாதுகாப்பு கொடுக்காமல் அந்த நோக்கம் சேர்ந்து விடுமே என்பதற்காக அவர்களே அங்கே வராங்க இல்லையா? இதெல்லாம் வந்து ஆதரவு இல்லையா? அவர்கள் கட்சியில் வந்து இப்போ மற்ற கட்சிக்கெல்லாம் தலைவர்களே ஏன் போகிறாங்கன்னா, அங்கெல்லாம் அந்த கூட்டத்தை எடுத்து நடத்துகிற அளவுக்கு தொண்டர்கள் குறைவு, அதனால் தலைவர்களே போக வேண்டிய கட்டாயம் இருக்குது. எங்களுக்கு அப்படி இல்லை.
ஆதவர்ஜின் போகிறாரு, நிர்மல் போகிறாரு, எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்கள் போகிறாரு, ராஜ்மோகன் அவர்கள் போகிறாரு. ஏன்னா இங்கே எண்ணற்ற லட்சக்கணக்கான தொண்டர்கள்னா அந்தந்த போராட்டத்தில் அந்தந்த பகுதியில் மாவட்ட செயலாளர்கள் போகிறாங்க. மற்ற கட்சிகள்லாம் வந்து கட்சிங்கிற பேரில் வெறும் தலைவர்கள் மட்டும்தான் இருக்காங்க, அதனால் அவங்க போகிறாங்க. அதனால் நேரடியாக எதுக்குங்கிறேன். இன்றைக்கி சமூக ஊடகங்களில் நீங்கள் பத்திரிகையாளர் சந்திப்பதில்லை, இவர்களே ஸ்டாலின் சந்தித்த பத்திரிகையாளர் சந்திப்பு எத்தனை? 140 கோடி மக்களை ஆளுகிற ஐயா மோடி இதுவரைக்கும் 3வது முறை ஆளுகிறாரு, ஒரு முறை பத்திரிகையாளர் சந்தித்திருக்கிறாரா? மக்களையே சந்திக்கிறதில்ல தளபதி அவர்கள். என்னங்க இது வரைக்கும் 9வது முறைங்க இந்த கூட்டம். இதெல்லாம் மக்களை சந்திக்காத யாரை சந்திக்கிறாரு? தமிழக வெற்றி கழகம் மக்களே இல்லையா? அப்போ மக்கள்லாம் யார்? நீங்கள் நினைக்கிற ஏடிஎம்கேக்காரங்க திமுககாரங்க மட்டும்தான் மக்களா? இதெல்லாம் வந்து ஒரு திட்டமிட்டு பரப்பப்படுகிற பொய். ஆனால் மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறாங்க. இப்போ ஒரு நியூஸ் ஒன்று வருது, அதாவது ஆதவ அர்ஜுனா அவர்கள் இருக்கிறது டிவிகேல, அவங்களுடைய மாமியார் ஐஜேகேலேருந்து இப்போ வந்து அதிமுகவில் போய் இணைஞ்சிட்டாங்க அப்படின்னு நியூஸ் வருது. அப்போ இது வந்து என்னடா இது, ஒரே ஃபேமிலி தான், பட் வந்து ஆதவ அர்ஜுனா டிவி கேக் ஃபேவராக இருக்காரு, அவங்க மாமியார் வந்து ஏடிஎம் கேக் ஃபேவராக இருக்கிறாங்கன்னு ஒரு டிஸ்பியூட் வராதா? இதெல்லாம் ஒரு ஜனநாயக நாடு, அவர்களுடைய விருப்பம். இப்போ ஒரே வீட்டில் சமுத்திர ஐயா தாமரைக்கணி அவர்கள் வந்து ஏடிஎம்கே இருந்தார், அப்புறம் திருப்பி அவர் வேறு ஒரு கட்சிக்கு வந்தார், அவருடைய பையன் ஏடிஎம்கே மினிஸ்டராகவே இருந்தார். இந்த மாதிரிலாம் நடக்கிறது இயல்பு தான். அதுக்கும் ஆதவ அர்ஜுனாவுக்கும் என்ன சம்பந்தம் இல்லையா? இதெல்லாம் அவர்களுடைய ஜனநாயகத்தன்மையை பொறுத்து இருக்குது. மிக்க நன்றி உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். நன்றி.